ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தான் சொத்தை விட அதிகமாக உள்ள நடிகைகளை கல்யாணம் பண்ண நடிகர்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது நயன்தாரா. இவங்க பார்த்தீங்கன்னா ஜூன் 9, 2022 விக்னேஷ் சிவனை வந்து மேரேஜ் பண்ணாங்க. நயன்தாராவோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 180 கோடியிலிருந்து 200 கோடி வருதுங்க. ஆனால் விக்னேஷ் சிவனோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா 50 கோடியிலிருந்து 60 கோடிங்க. கிட்டத்தட்ட விக்னேஷ் சிவனோட நயன்தாரா சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா 3 மடங்கு அதிகம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கீர்த்தி பாண்டியன். இவங்க பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 13, 2023 அசோக் செல்வனை மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. கீர்த்தி பாண்டியனோட சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா 120 கோடியிலிருந்து 140 கோடிங்க. சரி, அதெல்லாம் சரிங்க. இவங்க நடிச்சதே வந்து ஒரு 5-6 படம் தான் நடிச்சிருப்பாங்க. அதுக்குள்ள எப்படி இவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, இதுல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட பணம் இருக்குங்க. அவர் பாத்தீங்கன்னா ஒரு சில படம் எல்லாம் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம கட்சியில எல்லாம் இருந்திருக்காரு. அப்புறம் அது மட்டும் இல்லாம ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காருங்க. அதுல வந்து அவர் ஓனர், அவங்க பொண்ணு பாத்தீங்கன்னா சீஃப் ஹெட்டா இருந்திருக்காங்க. அதாவது கீர்த்தி பாண்டியன். அது மூலியமா தான் அவங்க எல்லாம் பணம் சம்பாதிச்சிருக்காங்க. அப்புறம் அசோக் செல்வனோட சொத்து மதிப்பு என்ன அப்படின்னா 10 இருந்து 15 கோடிங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஜாக்கீர் ரகுல் பிரீத்தி. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 2024 வந்து மேரேஜ் ஆயிருக்கு. ரகுல் பிரீத்தி சிங்கோட சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா 55 கோடிங்க. ஜாகீரோட சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா 35 கோடிங்க. அப்போ பாத்தீங்கன்னா ரகுல் பிரீத்தி வந்து ஜாகீரோட 1 மடங்கு சொத்து அதிகமாவே வச்சிருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான டமால்னு தட்டிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா.